வாழ வந்த குடும்பத்தை நாசம் பண்ண நினைக்கிறியே? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அது சரி, விதை நல்லா இருந்தா தானே விளைச்சலும் நல்லா இருக்கும். சும்மா நீ யோகிய மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத. உங்க அக்கா வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைச்சவதானே நீ? நான் தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக உங்களை தப்பு பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டேன். அதையும் பார்க்கலாம். சேலஞ்சா? அபி என் மருமக, சஞ்சீவ் என் புள்ள. சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வருவேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. நான் உங்களை ஜெயிச்சு காட்டுறேன். போமா. டபுள் ஆக்ஷனே நம்மளால தாங்கிக்க முடியல. இதுல இன்னொரு டபுள் ஆக்ஷன் வேறயா? ஐயோ அம்மா, அப்படி உனக்கு குத்து நினைப்பாரு. ஏண்டி? சீதா அத்தைக்கு முன்னாடியே தங்கச்சி இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்ல வேண்டிய அவசியம் வரலடி, அதான்டி சொல்லல. அது மட்டும் இல்லாம இந்த லக்ஷ்மி இருக்கால, இவளுக்கு சீதாவை பிடிக்கவே பிடிக்காது. சீதாக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்க ஓடி போனா எங்க இருக்கான்னு எங்க யாருக்குமே தெரியாது. இன்னொன்னு தெரியுமா, இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்கிறதே நான் மறந்துட்டேன்டி. அதான் உன்கிட்ட சொல்லல. இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? இத வச்சு என்ன பண்ணலாம்? அத்தை கிட்ட சொல்லிட்டா? அத்தை, ஸ்ரீஜா. அபி இங்க பாரு, ஸ்ரீஜாவை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சஞ்சீவ எப்படி ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு அத பத்தி மட்டும் யோசி. சரிங்க அத்தை. அபி, எனக்கு சஞ்சீவ் கேஸ் பத்தி சில டீடைல்ஸ் தெரியணும். நான் கேக்குறதுக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லு. ஓகே அத்தை. நடந்துச்சு. சரி அபி, நான் இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஒரு ரிட்டன் மனு தாக்கல் பண்ணிடுறேன். நினைச்ச நான் வந்துட்டேன். என்னால நம்ப முடியல சஞ்சீவ். அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டியா? நீ என்ன விடு, நீ பொய் சொல்லாத. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடல தானே. சரி, சாப்பிடுறியா? வேணா சஞ்சீவ், உன்னை பார்த்ததுமே எனக்கு வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சு போச்சு. என்ன அபி இப்படி பேசுற? நீ என்ன நினைச்சுக்கிட்டு உன்னை பாத்துக்கிறதே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நல்லா இருக்க? பாரு எவ்வளவு இழைச்சு போயிட்ட. சரி, நான் உனக்காக ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். என்ன சஞ்சீவ் கொண்டு வந்திருக்க? அது இப்ப சொல்ல மாட்டேன். சஞ்சீவ், என்னன்னு சொல்ல. சரி, நீ கண்ண மூடு, நான் சொல்றேன். சரி.
ம் என்ன பாரு, கண்ணு மூடு. சஞ்சீவ், அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நேத்து நான் தூங்க போகும்போது நீ என் முன்னாடி வந்த தெரியுமா? என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், நீ என்ன சாப்பிட்டியான்னு கேட்ட. நான் சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். அப்போ நீ என் கண்ணை மூட சொன்ன. நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உன்னை காணோம். அப்பதான் அது கனவுன்னு எனக்கு தெரியும். ம், விஸ்வநாதன் சார் சொன்ன ஃபீலிங்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ம். நீ எத்தனையோ தடவை என் கனவுல வந்திருக்க சஞ்சீவ். ஆனா நேத்து வந்த கனவு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நீ உண்மையாவே என் பக்கத்துல உட்கார்ந்து என்கிட்ட பேசின மாதிரி இருந்தது தெரியுமா? என்ன சஞ்சீவ், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ நம்பாம சிரிச்சிட்டு இருக்க. இல்ல அபி, உன்னை நம்பாம சிரிக்கல, நம்பர்னால தான் சிரிக்கிறேன். ம். சஞ்சீவ், நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு சொல்லி பாப்போம். ஆ, ம்ஹும், தெரியலையே. என்ன சஞ்சீவ் இப்படி சொல்லிட்ட? நல்லா யோசிச்சு பாரு. இல்ல அபி, நல்லா யோசிச்சிட்டேன், எனக்கு தெரியல. நாளைக்கு உன்னோட பர்த்டே. யாராவது பர்த்டேவை மறப்பாங்களா? இங்க நான் இருக்கிற நிலைமைக்கு எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். சஞ்சீவ், நான் உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடு. சரி அபி, விசிட்டிங் டைம் முடிய போகுது, நீ கிளம்பு. சரி சஞ்சீவ், பாத்துக்கோ. நான் இந்த ஊருக்கு புதுசு. நீங்க இந்த மெடலை வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறீங்களா? तू चोरी वाले है। I call the police। போலீஸா? எதுக்கு சார்? तू चोरी वाले है। This is not your medal। இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வாங்கின மெடல் சார் இது. नहीं नहीं, I call the police। இல்ல சார், என்ன நம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க சார். இது என்னோட மெடல் தான் சார். சார், சஞ்சயோட பர்த்டே செலவுக்காக இந்த மெடலை விற்க வந்தேன் சார். சார் जल्दी जल्दी यार। சார் சார், இத பாருங்க சார், பாருங்க இந்த வீடியோ பாருங்க. मिनिस्टर मिनिस्टर आपको मेडल देते हैं क्या? सॉरी मैडम, मैं आपको क्या करना? சார், இந்த மெடலை வித்தா எவ்வளவு சார் போகும்? और आप बात कर रही है, मेरे को समझ नहीं आ रहा है। ये मेडल वित्ता कितना पैसा? एक मिनट एक मिनट। ये टोटल 5 ग्राम वेट है। சரி. तुमको 8000 देता हूँ। 8000? ஜெயிலருக்கு எல்லாருக்கும் சமைச்சு போடாது பத்தாதே சார். 8000 ரூபாய் பத்தாதுங்க சார். எனக்கு ஒரு அர்ஜென்ட் செலவு இருக்கு. எனக்கு ஒரு 20,000 கொடுங்க, வேணும் சார். नहीं नहीं नहीं, ओनली 8000 आएगा, नहीं तो तुम जाओ। சரி சார், 8000 கொடுங்க. ओके मैडम, देता हूँ।
சார், இது நான் சஞ்சீவுக்காக ஆசையா ஜெயிச்ச மெடல். சஞ்சீவ் ஜெயில இருந்து வந்ததும் இந்த மெடல் எங்கன்னு கேட்பாரு. எங்களுக்கு இந்த மெடல் ரொம்ப முக்கியம் சார், இதை வித்துறாதீங்க. நான் வந்து சீக்கிரம் காசு கொடுத்து இந்த மெடலை திரும்ப வாங்கிக்கிறேன். जाओ जाओ। டாக்டர், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இதை க்ளீன் பண்ணு. சிஸ்டர், பென் கொடுங்க. இந்த மெடிசன் வாங்கிட்டு பில்லை கட்டிட்டு வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். இந்த இடம் நல்லா க்ளீன் பண்ணுங்க. இந்த இடம் தான். ஓகே டாக்டர். ஒழுங்கா பண்ணுங்க. Baby needs surgery. Pay money immediately to the counter. Take. ஆபரேஷனுக்கு பணம் கட்ட சொல்றீங்களா? Go fast. மேடம், குழந்தை ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். இந்தாங்க. மேடம், ஒரு 8,000 அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. என்ன? ஆபரேஷனுக்கு அட்வான்ஸா பணம் கட்ட சொல்றாங்களே. கையில சஞ்சீவ் பிறந்த நாளைக்கு ஜெயில இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடதான் காசு இருக்கு. இந்த பணத்தை எல்லாம் ஆபரேஷனுக்கு கட்டிட்டா சாப்பாடு எப்படி போடுறது? வக்கீல் குஞ்சித பாதம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சார், இப்படி பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்கீங்க? இவங்க எல்லாம் என்னோட கிளையண்ட்ஸ். சார், கிரிக்கெட் பிளேயர் பிராவோ உங்க கிளையண்டா? ஆமா, ஆக்சுவலா கிரிக்கெட் ஆட இந்தியா வந்த போது ஒரு சின்ன லீகல் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதை நான் தான் சரி பண்ணி கொடுத்தேன். ஆமா, அதுல இருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவன் எனக்காக என் கிரவுண்ட்லயே வந்து கிரிக்கெட் ஆடுறேன்னு நான் பாத்துக்கிறேன். ஓஹோ. சார், பேர் கிரில் கூட நீங்க காட்டுக்கு போனீங்களா சார்? முதல்ல அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் நம்ம ரஜினி சார் மூலியமா தான் அவர் எனக்கு பழக்கமே ஆனாரு. சார், நம்ம ரஜினி சார் மூலமாவா? அட ஆமாங்க, நம்ம ரஜினி சார் மூலியமா தான். எப்படி? அதாவது பேர் கிரில் ஒரு வாட்டி காட்டுல அப்படி ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம பார்டர் விட்டு அடுத்த கண்ட்ரிக்கு போயிட்டாரு. அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. உடனே அவங்க போன் பண்ணி நம்ம ரஜினி சார் தான் அவர் எப்படியா காப்பாத்துக்கணும். ரஜினி சார் தான் தெரியுமே, சார் குஞ்சிதபாதம் சார் நீங்க காப்பாத்துங்க சார் அப்படின்னாரு. சரி, நான் என்ன பண்ணேன், அந்த கண்ட்ரிக்கே போய் அந்த கோர்ட்ல வாதாடி அவரை ஜெயிச்சு கொடுத்துட்டேன். ஒரே வாய்தால ஜெயிச்சு கொடுத்துட்டான்னா பாருங்களேன். ஒரே வாய்தாவா? அதுல இருந்து
அவர் என்னோட பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நான் அவரை பேர் தான் கூப்பிடுவேன். அதான் நம்ம கதையை சொல்றதா இருந்தா ஒரு மாசம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு தற்பரப்ப பிடிக்காது. நீங்க வந்த கதையை சொல்லுங்க. நீங்க எங்களுக்காக ஒரு கேஸ் எடுத்து வாதாடணும் சார். கேஸா? உள்ள யாரு கேஸ்? என்ன கேஸ்? அதாவது சஞ்சீவ் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி. இந்த கேஸ் அவங்க ஹை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. எப்படியாவது அவனுக்கு நீங்க தான் சார் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அத நான் சகஜமா பண்ணுவேனே. வக்கீல் லட்சுமி எதிர்த்து நீங்க கோர்ட்ல ஆஜராகணும் சார். சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கவே கூடாது. கோழி பொறுக்கி வந்துடுச்சு, சிக்குதான்னு பாப்போம். ஓகே மேடம், அக்செப்டட். சஞ்சீவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் செலவாகுமே. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல சார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அவங்கள அப்படியே மடக்கி போட்டுற வேண்டிதான். எனக்கு சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கவே கூடாது, அவ்வளவுதான். சரி, அட்வான்ஸ் எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணாலும் தரேன் சார். ஒரு 5 lakhs உங்களுக்கு ஓகேவா? 5 லட்சமா? நாம 1000க்கு பிளான் பண்ணா லட்சமா கிடைக்கும் போல இருக்கே. சொல்லுங்க சார், உங்களுக்கு எவ்வளவு வேணும்? நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 லட்சமே கொடுத்துட்டு போங்க. டேபிள்ல வச்சிருங்க, நான் கையால கூட தொட மாட்டேன். இந்த 5 லட்சத்தை நான் எடுத்துக்கிறேன், மிச்சத்தை அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிங்க சார், கோர்ட்ல பார்க்கலாம். கோர்ட்ல பார்க்கலாம். மேடம், சொல்லுங்க சார். சும்மா சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அடிப்படி ஏமா அந்த வக்கீல் உன்கிட்ட வலியுறான், நீ சிரிச்சிட்டு இருக்க? ஏய், அந்த வக்கீல் ஒன்னும் அழகா இருக்கேன்னு சொல்லாம என்ன சொன்னார்னு உனக்கு போறாம. குறும்பு குறும்பு குறும்பு. நாங்க வரோம் சார். சரி 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 சரி. குழந்தை உயிரை காப்பாத்தணுங்கிற வேகத்துல கையில இருந்த காசு எல்லாம் குழந்தை ஆபரேஷனுக்கு செலவு பண்ணிட்டேன். குழந்தையோட அம்மா ஆபரேஷனுக்கு செலவு பண்ண காசை திருப்பி தரேன்னு என்கிட்ட சொன்னப்பவும் கஷ்டத்துல இருக்கிறவங்க கிட்ட காசு திருப்பி வாங்க என் மனசு ஒத்துக்கலமா. அதான் காசு வாங்காமலே வந்துட்டேன். ஒருத்தவங்க உயிரை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம்தான் பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க பசி ஆத்துறதும். பல வருஷமா நல்ல சாப்பாடே சாப்பிடாத ஜெயில் கைதிங்க சஞ்சீவ் பிறந்த நாள் அன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சஞ்சீவ வாழ்த்துனா அந்த புண்ணியம் சஞ்சீவ காப்பாத்தோன்னுதான். ஜெயில இருக்கிற கைதிங்க எல்லாருக்குமே சஞ்சீவ் கையால சாப்பாடு போடலான்னு இருந்தேன். இப்போ நான் பண்ண போற விஷயம் தப்புதான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா 10 பேரு பசி ஆத்துறதுக்காகவும் அந்த புண்ணியம் சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்துங்கிற நம்பிக்கையிலையும் இந்த தப்ப நான் தெரிஞ்சே பண்ற தாயே. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. என் தாலிய மீட்கிற வரைக்கும் உன்னோட இந்த மஞ்ச கயிறு தான் சாமி எனக்கு தாலி.
சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து நீதான் தாயை காப்பாத்தணும். சார், இந்தாங்க, இந்த தாலியை அடமானம் வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. दे दो, देख रहे ये लो मैडम. தேங்க்ஸ். நாளைக்கு தூக்கு தண்டனை கைதி ஒருத்தனுக்கு காலையில தூக்கு. தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் தான் சாக போறத நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும்போது நாம மட்டும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது தூக்கு தண்டனை கைதி மனச இன்னும் கஷ்டப்படுத்தல. அதான் போலீஸ் நம்ம எல்லாரையும் சீக்கிரம் தூங்குன்னு சொல்லிட்டு போறாரு. சாக போறவனுக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன மனிதாபிமான செயல். ஐபிஎஸ் ஆபீசரை அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டாரு சார். அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. பத்தியா, நான் இதுக்கு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல தயங்கினேன். நீயும் தூக்குல தொங்க போறத நினைச்சு கஷ்டப்படுறியா சஞ்சீவ்? சார், நான் சாக போறத நினைச்செல்லாம் கஷ்டப்படல சார். அபிய நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நானும் அபியும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு அபி ரொம்ப ஆசைப்பட்டா சார். ஆனா நான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அபிய ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அபி என் கூட இல்லை சார். சார், நான் ஏன் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா சார்? நான் செத்துட்டா அபி தனிமரம் ஆயிடுவா சார். சார், இது வரைக்கும் சந்தோஷமே பார்க்காதே அபி இனியாவது என்னால அவ சந்தோஷத்தை பார்க்கணும் சார். அபியும் நானும் ஒண்ணு சேர்ந்து நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வாழணும் சார். கவலைப்படாத சஞ்சீவ், நீ போலீஸ் ஆபீசரை கொலை பண்ணல. நியாய தர்மம் உன் பக்கம் தான் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி உன் வைஃப் அபி உன்னை தூக்க தண்டனையில இருந்து காப்பாத்த கடுமையா போராடுறாங்க. அவங்க உன்னை கண்டிப்பா தூக்க தண்டனையில இருந்து காப்பாத்திடுவாங்க. கண்டிப்பா நீ தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சிடுவ. நீ எதுக்கும் கவலைப்படாத. மனசு போட்டு குழப்பிக்காம தூங்கு.
அபி என்ன ஜெயிலுக்குள்ள வந்திருக்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அதான் உனக்காக நான் உள்ள வந்திருக்கேன். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பாப்போம். என்னது? உன்னோட பர்த்டேக்காக நீ ஜெயில இருக்கிற எல்லாருக்கும் உன் கையால சாப்பாடு பரிமாற போற. சாப்பாடு? என்ன சொல்ற அபி? ஆமா சஞ்சீவ், இங்க பாரு. எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும். வடை இன்னொன்னு வைக்கவா? போதும். நல்லா சாப்பிடு. என்ன அபி, தாலி புதுசா இருக்கு. பழைய தாலி எங்க? அது காட்டு. என்ன காட்டு? என்ன அபி, தாலி கயித்துல மஞ்சளை கட்டிருக்க, தாலி எங்க? இரு, அது கைதிங்களுக்கு சாப்பாடு போட என்கிட்ட காசு இல்ல, அதான் தாலி அடமானம் வச்சிட்டேன். உன் தாலி அடமானம் வச்சு எனக்கு இந்த மாதிரி பர்த்டே தேவையா? தாலி எவ்வளவு மரியாதையான விஷயம், அத போய் யாராவது அடமானம் வைப்பாங்களா? அந்த தாலிக்கு மரியாதையே அத நீ என் கழுத்துல கட்டினதுனாலதான். சஞ்சீவ், என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என் கழுத்துல இருக்கிற தாலியை விட உன் சந்தோஷம்தான் முக்கியம். அபி சார், பூரா கம் கத்தம் என்ன? முடிஞ்சிருச்சு சார். ஓகே, உங்க டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்புங்க. साहब ना बहुत बढ़िया, आपका सुपर खाना, बहुत अच्छा साहब, बहुत शुक्रिया, नंदी भैया साहब. பாத்தியா சஞ்சீவ், கைதிங்க எப்படி வயிறார சாப்பிட்டு உன்னை மனசார வாழ்த்திட்டு போறாங்க. இவங்க வாழ்த்தெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. யார் கால் பண்றா? ஹலோ ஹலோ அத்தை, நான் அபி பேசுறேன் அத்தை. சொல்லுமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. அத்தை அப்படியே லைன்ல இருங்க, நான் சஞ்சீவை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்கேன். சஞ்சீவ் கிட்ட போன் கொடுக்கறேன், நீங்க பேசுங்க. சரி குடுமா. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா சஞ்சீவ். யாரு? ஒருத்தர் உன்கிட்ட பேசணுமா? அதான் யாருன்னு கேக்குறேன். பேசினா உனக்கே தெரிய போகுது, பேசு. ஹலோ, ஹாப்பி பர்த்டே சஞ்சீவ். அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா, நீ? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா சந்தோஷம் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட இருக்காங்களாமா? இல்லப்பா, வெளியில போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? சஞ்சீவ், அபிதா நான் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக போன் பண்ண கஷ்டப்பட்டா. ஆமா, அபி எனக்காக ஜெயிலர்ட்ட பெர்மிஷன் வாங்கி ஜெயில இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு வந்தம்மா. அப்படியா சஞ்சீவ்? ஆமா, ஜெயில இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்கம்மா. பிறந்த நாள் அதுமா, ஜெயில இருக்கோமேனு கவலைப்படாதப்பா. ராமாயணம் தெரியும்ல, ஆனாலப்பட்ட ராமரையா அவரோட விதி
14 வருஷம் வனவாசம் போக வச்சத உன் விதி. இப்போ நீ ஜெயில இருக்க. இதெல்லாம் சீக்கிரமா மாறிடும்பா. அபி உன் விதிய மாத்துவா. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு அபி நிரூபிச்சு ஜெயில இருந்து உன்னை ரிலீஸ் ஆக்கிடுவாப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா? சஞ்சீவ், அபி கிட்ட போனை கொடுப்பா. சரிம்மா. அம்மா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்க அத்தை. அபி, அம்மா தான் புள்ளைக்கு நல்லது செய்வா. ஆனா நீ ஜெயில் வரைக்கும் போய் ஜெயில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு சஞ்சீவ மனசார வாழ்த்த வச்சு பெத்த அம்மாவையும் மிஞ்சிட்டம்மா. என்னத்த பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னால முடிஞ்சத சஞ்சீவுக்காக பண்றேன், அவ்வளவுதான். சரிங்க அத்தை, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். சரிம்மா. ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, பெர்மிஷன் டைம் முடிஞ்சிருச்சு, போலாம் வாங்க. போலாம் சார். ठीक है. நான் வரேன் சஞ்சீவ். நீ சீக்கிரம் தூக்கு தண்டனையில இருந்து ரிலீஸ் ஆயிடுவ. தைரியமா இரு என்ன. நான் வரேன்ப்பா. சரிம்மா. இவனை பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேம்மா. வரேன் சஞ்சீவ். உடம்பு பாத்துக்கோ. ஐயரே, யார் பேர் கர்ச்சனை? சஞ்சீவ், संजीव, சிம்மராசி, सिंहराशि, மக मग नक्षत्रम सग कुटुंबानां क्षेम स्थैर्य वीर्य विद्यबल आयुल आरोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थम ओम विनायकाय नमः, ओम विघ्नराधाय नमः, ओम गौरी पुत्राय नमः, ओम गणेश्वराय नमः, ओम स्कंदाग्रजाय नमः, ओम अव्ययाय नमः, ओम भूदाय नमः, ओम दक्षाय नमः, ओम अत्यक्षाय नमः, புள்ளையாரப்பா. प्रियाय नमः. இன்னைக்கு என் சஞ்சீவோட கேஸ் ஹைகோர்ட்ல ஹியரிங்க்கு வருது. முதல் தடவை நடந்த மாதிரி எந்த தப்பும் இப்ப நடந்துடக்கூடாது. அப்படி நடந்துட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது. சஞ்சீவ் பண்ணாத தப்புக்கு அதிகமாவே தண்டனை அனுபவிச்சுட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இனி அவனுக்கு எந்த தண்டனையும் வேணாம். சஞ்சீவ் பட்ட கஷ்டம் எல்லாம் உன்னோட அருளால இன்னையோட அவனை விட்டு விலகட்டும். ओम मूषिक वाहनाय नमः. இன்னைக்கு கோர்ட்ல லக்ஷ்மி அத்தை சஞ்சீவ் பக்கம் வாதாட போறாங்க. லக்ஷ்மி அத்தை இன்னைக்கு நல்லபடியா வாதாடி சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நீதான் சாமி அவனுக்கு துணையா நிக்கணும். சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. சதமானம் பவதி சதாயித் புருஷத் ததேந்திரியாயித் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. இந்தாக்கு. அம்மா அம்மா பூ வாங்கிக்கோங்கம்மா. இல்ல வேணாமா. அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. தமிழா நீ? ஆமாக்கா. நான் தமிழ்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆளுங்களை அடையாளம் தெரியாதாக்கா? வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். முதல் பூவை தீர்க்க சுமங்கலிக்கு வித்தா வியாபாரம் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. உங்க ராசியான கையில பூ வாங்கி என் வியாபாரத்தை தொடங்கி வைங்க. நானும் தீர்க்க சுமங்கலியா இருக்கதா ராப்பகலா போராடிட்டு இருக்கேன். சரி, ஒரு முழம் பூ எவ்வளவுமா? 20 ரூபாய். நீங்க 10 ரூபாய் கொடுத்தா போதும். இந்தா 20 ரூபாயே வச்சுக்கோ. அக்கா, இந்த புள்ளையார் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. நீங்க வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க.